மண்டவாசி, திருவண்ணாமலை மாவட்டம். சோழர்கள் கால வரலாறு. மண்டவாசி, வந்தவாசி என்றும் அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறந்த வரலாற்று சிறப்பு மிக்க பகுதி ஆகும். இப்பகுதி பழங்காலத்தில் பல்லவர்கள், சோழர்கள், நாயக்கர்கள் மற்றும் விஜயநகர அரசர்களின் ஆட்சியில் இருந்தது. சோழர்கள் காலத்தில் 9ஆம் நூற்றாண்டில் இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை சோழர்கள் அரசாண்ட காலத்தில் இப்பகுதி மிகுந்த வளர்ச்சியடைந்தது. சோழர்கள் காலத்தில் கலை, கட்டடக்கலை மற்றும் நிர்வாகத்தில் முக்கியமான முன்னேற்றம் ஏற்பட்டது. பின்னர் சோழர்களின் கீழ் சாம்புவராயர் தலைவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆட்சி செய்தனர். அவர்கள் தலைமையகம் அரியருகே உள்ள பழவேடு என்ற இடமாக இருந்தது. அந்த ஆட்சிக் காலத்தை சுட்டிக்காட்டும் கோட்டைகள் மற்றும் கோவில்கள் இன்றும் காணப்படுகின்றன. வரலாற்றுச் சம்பவங்கள். வந்தவாசி தாலுகா பல்லவர்கள் மற்றும் சோழர்களுக்கிடையே நடைபெற்ற தெல்லார் போர் நடந்த இடமாகும். மேலும் பல்லவர் காலத்தைச் சேர்ந்த மாமண்டூர் பாறை கோவில்கள் மற்றும் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சித்திரமேக தாடகம் எனும் பெரிய ஏரி இப்பகுதியில் உள்ள முக்கியமான பாரம்பரிய நினைவுகள் ஆகும். இணைப்பு எழுதுப்பட்டறை. சமீபத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஒரு கிராமத்தில் உள்ள பிள்ளையார் கோவில் அருகே 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இது சோழர் மன்னன் இராஜராஜன் காலத்தைச் சேர்ந்ததாகும். இதில் நக்கன் மதனியன் எனும் நபர் கோவிலுக்கு 45 ஆடுகளை நன்கொடை ஓலாரக் வழங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான வரலாற்று சாட்சிகள் மண்டவாசி சோழர் காலத்தில் இருந்த பாரம்பரிய முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகின்றன. மண்டவாசி, திருவண்ணாமலை மாவட்டம். சோழர்கள் கால வரலாறு. மண்டவாசி, வந்தவாசி என்றும் அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறந்த வரலாற்று சிறப்பு மிக்க பகுதி ஆகும். இப்பகுதி பழங்காலத்தில் பல்லவர்கள், சோழர்கள், நாயக்கர்கள் மற்றும் விஜயநகர அரசர்களின் ஆட்சியில் இருந்தது. சோழர்கள் காலத்தில் 9ஆம் நூற்றாண்டில் இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை சோழர்கள் அரசாண்ட காலத்தில் இப்பகுதி மிகுந்த வளர்ச்சியடைந்தது. சோழர்கள் காலத்தில் கலை, கட்டடக்கலை மற்றும் நிர்வாகத்தில் முக்கியமான முன்னேற்றம் ஏற்பட்டது. பின்னர் சோழர்களின் கீழ் சாம்புவராயர் தலைவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆட்சி செய்தனர். அவர்கள் தலைமையகம் அரியருகே உள்ள பழவேடு என்ற இடமாக இருந்தது. அந்த ஆட்சிக் காலத்தை சுட்டிக்காட்டும் கோட்டைகள் மற்றும் கோவில்கள் இன்றும் காணப்படுகின்றன. வரலாற்றுச் சம்பவங்கள். வந்தவாசி தாலுகா பல்லவர்கள் மற்றும் சோழர்களுக்கிடையே நடைபெற்ற தெல்லார் போர் நடந்த இடமாகும். மேலும் பல்லவர் காலத்தைச் சேர்ந்த மாமண்டூர் பாறை கோவில்கள் மற்றும் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சித்திரமேக தாடகம் எனும் பெரிய ஏரி இப்பகுதியில் உள்ள முக்கியமான பாரம்பரிய நினைவுகள் ஆகும். இணைப்பு எழுதுப்பட்டறை. சமீபத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஒரு கிராமத்தில் உள்ள பிள்ளையார் கோவில் அருகே 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இது சோழர் மன்னன் இராஜராஜன் காலத்தைச் சேர்ந்ததாகும். இதில் நக்கன் மதனியன் எனும் நபர் கோவிலுக்கு 45 ஆடுகளை நன்கொடை ஓலாரக் வழங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான வரலாற்று சாட்சிகள் மண்டவாசி சோழர் காலத்தில் இருந்த பாரம்பரிய முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகின்றன. மறுநாள் இட்டாச்சி வர வச்சு இட்டாச்சி அன்னைக்கு வந்து 3 நாள்ல ரெடி ஆயிடுச்சு. இந்த பணி வந்து சிறப்பாக இருந்தது. இந்த கோவிலுடைய சிறப்பு இந்த அளவுக்கு வர காரணமே தஞ்சாவூர் சேது அவர்களுக்கு தான். இந்த கோவிலுக்கு முதல் இப்போ நான் பேட்டி கொடுக்கறதுக்கு காரணமே தஞ்சாவூர் சேது இந்த சிவனாலயம் தான். இந்த கோவிலை சிவனாலயத்தை ஏற்படுத்த தஞ்சாவூர் சேதுக்கும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ரொம்ப மிக்க நன்றி. இந்த கோவிலை வந்து மீட்டெடுக்க முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாரும்